2ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இது வந்து 2023 சார்ட்டு. சரிங்களா, 2023 சார்ட்டு. இதில் என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால், இப்போ இது மேட்ச் ஆகுமா அப்படின்னா, இங்கே பாருங்கள் 587. சரிங்களா, இந்த 587 கீழே பாருங்கள் 802 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். சரிங்களா, 802 அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் உள்ள நம்பரு 56 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, 5587 அதுக்கு 6802 அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த 587க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 802. ஓகேங்களா, 58க்கு 80. ஒரு நம்பர் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த ஏசி 57க்கு பிசி 02. ஓகேங்களா, அதை அப்படியே பார்த்துக்குங்க. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, இங்கே 587க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் இருக்கும். அதாவது ஏ போர்டில் இருக்கிற 5ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 087 அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே எந்த நம்பர் ஆப்போசிட் ஆச்சோ அதே நம்பரு ஆப்போசிட் ஆகணும். அடுத்த ரிசல்ட் வரும்போது இங்கே பாருங்கள் 5ன்ற நம்பருக்கு 0 வந்தாச்சு. அதனால் இங்குமே அந்த 0ன்ற நம்பரு வரணும். ஓகேங்களா, 5ன்ற நம்பரில் 5ன்ற நம்பருக்கு 0 ஆன மாதிரி 8ன்ற நம்பரில் 3ன்ற நம்பர் இங்கே வரணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 3ன்ற நம்பர் வந்திருக்கும். அதே மாதிரி இது எப்படி அந்த ஏசி 07 அப்படின்னு வந்ததோ, இங்கே 02 வந்ததோ, அதே மாதிரி இங்கே 07க்கு இங்கே ஒரு 02 வரணும். அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 02 அப்படியே டைரெக்டாக 02 தான் வரும். ஓகேங்களா, ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. ஓகேங்களா, புரியுதா பாருங்கள். ஏ போர்டு மட்டும்தான் ஆப்போசிட்டு, பிசி அப்படியே நிற்கும். ஸோ இதை அப்படியே கவனமாக பார்த்து வச்சுங்க. இப்போ அந்த இடத்துல எப்படி ஏ போர்டு அப்படியே ஆப்போசிட்டு வச்சு சி போர்டு பிசி அப்படியே வருமோ, அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த 753 அப்படின்ற நம்பரு, இந்த 753 கீழே 208 அப்படின்ற ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த 208 நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம். இது என்னென்னா 3 நம்பருமே அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட் ஆகணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து வர போகிறத மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் போதும். ஏன்னா ஏற்கனவே இதுவே வந்து ஃபுல்லாக 20 நிமிஷத்துக்கிட்ட இழுத்துட்டு போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 280க்கு மேலே இந்த 278 இருக்குது பாருங்கள், அது அப்படி வர்றதில்ல, அது கீழே இருக்கணும். ஓகேங்களா, இந்த 753க்கு கீழே இருக்கணும். திரும்ப இந்த 753 கீழே அது வரல. ஓகேங்களா, வரல. திரும்ப இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே இடத்துல பாருங்கள் 735. இந்த 735 இந்த மாதம் கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அது 1ஆம் தேதியே வரும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள் 735 2 மாதம் விட்டு இது 4டியுமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பெரிய வின்னிங்கை மிஸ் பண்ணிட்டோம். 2 மாதம் விட்டு திரும்பவும் 735 கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 4டியுமே கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்கள் அது கீழே பாருங்கள் 442. ஸோ இந்த கெஸ்ஸிங் அங்கே வரல. ஓகேங்களா, இதில் என்னென்னா 857 அப்படின்ற நம்பரு வந்தால், இல்லை அதனுடைய 2 நம்பர் ஆப்போசிட் வந்தால் இந்த கெஸ்ஸிங் வந்து மேட்ச் ஆகிடும். இங்கே 753க்கு மேட்ச் ஆகலை, 442ன்னு இருக்குது. இங்கே இருக்கிற 735க்குமே வந்து மேட்ச் ஆகலை, 922ன்னு இருக்குது. அப்போ இந்த 735க்கு ஒருவேளை அந்த டைரக்ட் அப்படியே ஆப்போசிட்டு, இதனுடைய டைரக்ட் ஆப்போசிட்டு வரலாம். அதனால் பார்த்துருங்க, அந்த 735னுடைய ஃபுல் ஆப்போசிட்டு அப்படியே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 032 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 032 அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா 230ன்னு வரும். இல்லை 230. அதில் பாருங்கள் அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகிடுச்சு, ஏசி ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 0க்கு 0 நிறுத்தியிருக்கு. ஓகேங்களா, 0க்கு 0 நிறுத்துனதுனால அப்போ இதையும் அப்படியே ஏசி வைக்கணும். ஓகேங்களா, இதையும் ஏசி அப்படியே வச்சிங்கன்னா என்ன வரணும் அப்படின்னா, சி போர்டு 5க்கு 5 அப்படியே நிறுத்தணும். ஓகேங்களா, சி போர்டு 5க்கு 5 அப்படியே நிறுத்திட்டா இந்த 32 23 ஆன மாதிரியே இந்த 59 09 அப்படின்னு ஆகணும்.
இல்லை அப்படின்னா எந்த நம்பர் ஆப்போசிட் ஆச்சோ அந்த நம்பர் இடத்துலையே ஆப்போசிட் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 9ன்ற நம்பருக்கு 4 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2ன்ற நம்பருக்கு 7 வந்திருக்கு. அப்போ இந்த 9ன்ற நம்பருக்கு 4 வந்துச்சு அப்படின்னா 450 அப்படின்ற ஒரு நம்பரு அடிக்கணும். ஓகேங்களா? 455. ஓகேங்களா? 455ன்ற நம்பரு அடிக்கணும். இந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதோட இந்த ஃபுல் ஆப்போசிட் கெஸ்ஸிங்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பார்த்துக்குங்க. ஓகேவா? ரெண்டாவது 475ன்ற நம்பர் தான் கெஸ்ஸிங் எடுத்தோம். எப்படின்னா இந்த 60 பாருங்கள், இங்கே பிசியில் வந்தது 06 அப்படின்ட்டு. அடுத்து இந்த 76 அப்படியே வந்து 67ன்ற நம்பர் பிசியில் வந்தது. ஸோ அடுத்து இந்த 75ன்ற நம்பரு அப்படியே பிசியில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த 75 எதுவும் மாறாமல், ஏன்னா 60ன்ற நம்பரு 06ன்னு திரும்பிடுச்சு, 76ன்ற நம்பர் 67 திரும்பிடுச்சு. இந்த 75 டைரெக்டாகவே 75 வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்துடுச்சு 75. நம்ம ஆல் போர்டில் அதாவது ஏசி பிசி ரெண்டுத்துலேயுமே 75ன்ற நம்பர் வச்சுருக்கணும். ஏன்னா 75ன்னு திரும்பாமல் தான் வரும்னு நம்ம எடுத்துட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா பிசியில் வச்சுட்டோம். சரி, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மெத்தடையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஏசியிலேருந்து அப்படியே வந்து ஆல் போர்டுக்கு வர்றது. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுருங்க. அடுத்து இந்த 422 இருக்கு இல்லையா? 442, 922. இதில் 2ன்ற நம்பரு காமனாக இருக்குது, 9ன்ற நம்பரு ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது இந்த ஏசி 92க்கு 42லேருந்து ஏசி 92, அப்புறம் பிசி 42லேருந்து ஏபி 42. இப்போ திரும்பவும் அதே மெத்தடில் தான் இங்கே வரணும். அதே மெத்தடில் வரும்போது பாருங்கள், 442ன்ற நம்பருக்கு இங்கே 922 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ இங்கே திரும்ப வந்து 427 அப்படின்னு சொல்லி ஒரு 7ன்ற நம்பர் வரலாம். 92 42 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போ 92 42 அப்புறம் 47 அப்படின்ற நம்பர் வரலாம். ஒருவேளை 477ன்ற நம்பரு அடிக்கலாம். ஏன்னா இதனுடைய ஃபுல் ஆப்போசிட் அப்படியே அடிக்கலாம். இல்லை, இதனுடைய ஃபுல் ஆப்போசிட் 922னுடைய ஃபுல் ஆப்போசிட். ஏன்னா இங்கே 42க்கு 92ன்னும் போது 92க்கு 97 நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து அது 4ஆம் தேதி அந்த மாதிரி டைமில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து மிஸ் பண்ணிட்டோம். இல்லைனா 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே இந்த 735 ஃபாலோ பண்ணிட்டுக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. சரி, அப்படி பார்க்கும்போது 42, 92, 97ன்ற நம்பரும் இங்கே ஆல் போர்டு அடிக்கலாம். ஓகேங்களா? 92 ஆல் போர்டு, 97. ஓகேங்களா? 97 ஆல் போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ போன மாதத்துலேருந்தே இதனுடைய கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ போன மாதம் பாருங்கள், 28க்கு 75, அதே மாதிரி 75க்கு ஒரு 28. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எப்போவுமே இந்த 13, 86 இந்த மாதிரி நம்பர்லாம் வரும்போது அதனுடைய மேலே இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ 2 நம்பர் ஆப்போசிட்டோ வரும்னு நம்ம நிறைய முறை பார்த்தோம். அந்த 13ன்ற நம்பர் தான் இந்த 86. அது மேலே இருக்கிற 20ன்ற நம்பரு 75 அடிக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்தோம். ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஏபியில் கூட அந்த 75, அதாவது ஆல் போர்டில் வச்சுருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே 75க்கு ஒரு 28 வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 67. இதில் பாருங்கள், ஒரு 69, 28, 13. இந்த 68, 23, 69, 28, 13ன்ற நம்பரு இங்கே பிசியில் 69, 82, 13 அப்படின்னு வந்து போச்சு. அப்படியே வந்து கரெக்டாக பாருங்கள், 69க்கு 69 வந்துடுச்சு, 28க்கு 82 வந்துடுச்சு, 13க்கு 13 வந்துச்சு. அப்படி பார்க்கல இங்கே பாருங்கள், 20ன்ற நம்பரு இங்கே 75ன்ற நம்பரு வந்துச்சு.
இல்லை அதுலேருந்து இல்லை, இதுலேருந்தே எடுத்துப்போம். அதாவது 86ன்ற நம்பரு, 13 அப்படின்ற நம்பரு, அதாவது இந்த 13ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 86 என்ற நம்பரு. அடுத்து இந்த 28ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 73. அடுத்து இந்த 69ன்ற நம்பருடைய ஃபுல் ஆப்போசிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே ஒரே சேம் மெத்தடில் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 86க்கு 13 அப்படின்னு வரும்போது, 82க்கு 73ன்னு வரும்போது, இந்த 69ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சுருங்க 14 அப்படின்ற நம்பர். ஓகேங்களா, 14. இதில் எப்படி திரும்பி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த 13ன்ற நம்பரு 68 திரும்பி 86. ஓகேங்களா, 68 திரும்பி 86. 82ன்ற நம்பரு அப்படியே வந்து 73. ஸோ இந்த 2 நம்பருமே திரும்பல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 69ன்ற நம்பருக்கு 69 வந்தது. ஆனால் இந்த 28ன்ற நம்பர் இங்கே 82ன்னு திரும்பிச்சு. ஆக 2 நம்பர் டைரெக்டாக வரும்போது ஒரு நம்பர் திரும்பி தான் வரணும். ஓகேங்களா, இப்போ இதில் இந்த 69ன்ற நம்பரு 14 அப்படின்னு வரும்போது இந்த 2மே திரும்பல அப்படின்ற பட்சத்தில் 14ன்ற நம்பரை இங்கே 41 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். ஓகேங்களா, 41ன்ற நம்பரு டைரெக்டாக வச்சுட்டு 14ன்ற நம்பரு சப்போர்ட்டுக்கு வைங்க. ஓகேங்களா, புரியுதா பாருங்கள். அதோட இந்த 67 35 அப்படின்னு நம்பர் பார்த்தோம்ல, பாருங்கள் 67. ஓகேங்களா, 67 அப்படியே பிசியில் 67 எதுவுமே மாறலை. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் அப்படியே 35, அதுவும் அப்படியே கரெக்டாக அப்படியே பிசி 35. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த 69 13மே இந்த 69 13ன்ற நம்பரு. ஸோ அப்போ திரும்பவுமே இந்த 67 35 அப்படின்னு நம்பர் வந்து போச்சு. அது கீழே திரும்பவுமே 35 தான் இருக்குது. ஓகேங்களா, திரும்பவும் ஒரு 35 அப்படின்ற நம்பரு இருக்குது. அப்போ திரும்பவும் 735க்கு 735ன்ற நம்பரே வந்துருமா அப்படின்னு பாருங்கள். நான் சொல்கிறதுக்கு இல்லை, பிசி 53 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். பிசி 53ன்ற நம்பர் அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு நம்பரு 7ன்ற நம்பருக்கு 8ன்ற நம்பர் வந்திருக்கு. இங்கே 9ன்ற நம்பருக்கு 7ன்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த 9ன்ற நம்பருக்கு 2ன்ற நம்பர் வரலாம். அப்போ 253ன்ற ஒரு நம்பரு அடிக்கலாம். ஓகேங்களா, புரியுதா பாருங்கள். நாம் 445ன்னு எடுத்தோம். ஆனால் 4க்கு 7ம் வரும்னு நாம் அப்படியும் நம்ம யோசிச்சிருக்கணும். சரி, இந்த கெஸ்ஸிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த 753 ஃபுல் ஆப்போசிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 059 அப்படின்ற நம்பர்லேருந்து 455 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. இப்போ நான் வந்து இந்த 413 147ன்ற நம்பரு எடுக்கிறேன். 97 79 ஆல் போர்டு. ஓகேங்களா, மற்றபடி இந்த 753 ஆப்போசிட்டு, இந்த 059 ஆப்போசிட்டு, மற்ற சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு விஷயங்களில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒருவேளை 742 அப்படின்ற கேமில் வர மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க. 42 22. ஓகேங்களா, பிசி 72மே அடிக்கலாம். ஓகேங்களா, பிசி 72 வைக்கும்போது 972ன்ற நம்பருமே ரிசல்ட்டில் வரலாம். ஓகேங்களா, அதனால் பாருங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள்.